ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சண்டே ஸ்பெஷல் கானாங்கத்தை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா புளி வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கானாங்கத்தை மீன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. மீன்லாம் வந்து உடஞ்சி போயிடும். மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குழம்பு கொதிச்சா போதும். சூப்பராக மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நாங்கள் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அதுவுமா கானாங்கத்தை மீன் குழம்பு அப்புறம் கனவா ஃப்ரை எல்லாம் செஞ்சுருந்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.